ஹே ஹாய் காய்ஸ், டேஸ் கன் கேம் பிளே பார்ட் 89 கண்டினியூ ப்ளே பண்ணிட்டு இருக்கிறோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா தான் இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணோம். அதோட டைம் பார்த்தீங்கன்னா ஆகிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அப்படியே கட் பண்ணிட்டேன். ஸோ இவங்க டெட் பாடிஸ்லேருந்து நமக்கு தேவையானதெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துலேருந்து கிளம்பிடலாம். அண்ட் வியூவரை போய் திரும்ப பார்க்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ரசல் கூட பார்த்தீங்கன்னா கூப்பிட்ருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்டேயும் பார்த்தீங்கன்னா எதுவும் மிஷன்ஸ் இருக்கும் போல். ஸோ அவங்கக்கிட்டேயும் போய் பேசுகிற மாதிரி இருக்கும். பார்க்கலாம். வீவரை பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வீவரையே போய் பார்க்கலாம். ஓகேயா, இங்கேருந்து எல்லாரையுமே நம்ம வந்து கிளியர் பண்ணிட்டோம். நம்மக்கிட்ட நிறைய பொருள் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நிறைய கான்ஃபிடென்ட்டும் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி சூழ்நிலையாக இருந்தாலும் மோஸ்ட்லி வந்து முடிச்சிடலாம் அப்படிங்கிறது வந்து மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுது. அதுதான் அதுக்கான ரீசன் என்னென்னா, நம்மக்கிட்ட வந்து வெப்பன்ஸ் நிறைய இருக்குது, புல்லட்ஸும் நிறைய இருக்குது இப்போல்லாம். ஏன்னா நம்ம வந்து டான் ஆகிட்டோம் கேமோட ஸ்டோரி லைனை கம்ப்ளீட் பண்ணி, அதனால் இல்லையா? ஓகே காய்ஸ், ஸோ இன்னும் பேலன்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்தும் பொருள் எடுத்துக்கலாம். பேண்டேஜ் கூட கிடைக்கிது பாருங்களேன், மெடிக்கிட் கிடச்சிருக்கு. இவங்ககிட்ட இருந்து என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸ்டெரிலைசர் இன்வென்ட்ரி ஃபுல் ஆகிடுச்சு. நாம் வந்து அந்த ஸ்டெமினா காக்டெயில் அதெல்லாம் யூஸ் பண்ணால் தான் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஸ்டெரிலைசர் காக்டெயிலாம் ஸ்டெரிலைசர் இன்வென்ட்ரிலாம் ஃப்ரீ ஆகும். ஏன்னா ஸ்டெரிலைசர் நம்ம வந்து அந்த மாதிரி ஸ்டெமினா காக்டெயிலோ ஹெல்த்து காக்டெயிலோ அதை வந்து கிராஃப்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஸ்டெரிலைசர் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறோமே. நம்ம அதை கிராஃப்ட் பண்ணி வச்சுருக்குமே தவிர அதை நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை. அதை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் எப்போ அமையுதுன்னா, எப்போ நம்மளை ஜாம்பிஸ் துரத்துறாங்களோ ஸ்டெமினா முடிஞ்சியும் கூட அப்போ தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி திரும்ப நம்ம ஜாம்பி கூட்டத்தை மீட் பண்ணி அவங்கள அழிக்க ட்ரை பண்ணும்போது நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெமினா காக்டெயில் காலியாகும். அப்போ தான் பார்த்திங்கன்னா ஸ்டெரிலைசருக்கான இன்வென்ட்ரி அந்த ஸ்டோரேஜும் காலியாகும். நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது, அதுதான் விஷயம். ஸோ அது உங்களுக்கு தெரியப்படுத்தணும்ல. ஏன்னா ஒவ்வொரு டைமும் ஸ்டெரிலைசர் நம்ம கலெக்ட் பண்ணும்போது ஸ்டெரிலைசர் இன்வென்ட்ரி ஃபில்லுன்னே காட்டுது, அதுதான் ஃபுல்னு காட்டுது. அதனால தான் சொன்னேன், சொல்லிடணும்ல. ஓகே, டாக் டு வீவர், போகலாம், போய் பேசலாம். இது ஒரு பங்க் தானே, நம்ம பைக் எடுத்துகிட்டு வந்து. காய்ஸ் யார் அந்த பொம்பளையா? ஐயோ காய்ஸ், இவ்வளோ ஃபஸ்ட்டு இவ்வளோ போட்டுடலாம். பா சாமி, இவ கத்துனான்னா போதும், அவ்வளோதான். நீங்களும் யாராவது டேஸ் கன் பிளேயராக இருந்தால் இந்த பொம்பளையை மட்டும் எங்கே பார்த்தாலும் உடனே போட்டுருங்க. ஏன்னா இவ அன்றைக்கி நாளே வெறுத்து போயிடும் உங்களுக்கு, அந்த மாதிரி சம்பவம் பண்ணி விட்டுருவா இவ. ஓகே காய்ஸ், ஃபியூல் எவ்வளோ இருக்குது? 68 இருக்குது. வண்டி வேறு போயிட்டே இருக்குது பாருங்கள், சீக்கிரம் ஏறி உக்காந்துக்கலாம். பள்ளத்தில் நிறுத்தினாலும் வண்டி அப்படியே லைட்டாக மூவ் ஆகுது காய்ஸ், பார்த்தீங்களா இல்லையா? ஓ, இதை அப்படியே போட்டுக்கிறது போல், ஆட்டோமேட்டிக்கு போடுவோம். யாரும் வராமல் இருந்தால் சரி. அது வரைக்கும் கம்மி தான், 25% தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக போட்டுடலாம். அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகே காய்ஸ், ரிட்டர்ன் டு கேம்ப், வீவர் கேம்ப். ஓகே, ஸோ பார்த்துக்கலாம் காய்ஸ். திரும்ப இங்கே ஒருத்தர் இருக்கா பாருங்கள், போயிடலாம். 2 பேர் இருந்திருக்காங்க காய்ஸ். நல்ல வேலை நம்ம ஃபாஸ்ட்டாக மூவிங்கில் இருந்ததுனால கிராஸ் பண்ணி வந்துட்டோம். கொஞ்சம் ஸ்லோவாக வந்திருந்தால் அவளும் பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்து சுதாரித்து கத்த ஆரம்பிச்சிருப்பா. இந்த இடத்துல ஸ்லோவாக வந்தால் தான் இந்த இடத்துல உள்ளே திரும்ப முடியும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கட் வந்துடுது, அதனால தெரிய மாட்டேங்குது. அதுதான் விஷயமே. ஐயோ, இவன் யார் காய்ஸ்? இவனால இப்படி ஏற்றிடணும். போடா, டைவ் அடிச்சிடாத என் மேலே. இது பார்த்தீங்களா இல்லையா, கேப்பில் பூந்து வந்துட்டேன். ஆக்சுவலி அதுவும் அமைஞ்சிச்சு. சரி, ஓகே இருக்கட்டும். ஓகே காய்ஸ், ஒரு கையில் ஓட்டணுன்னா ஸ்வெட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, கிராஸ் பண்ணிக்கலாம். சரி பண்ணிக்கலாம், ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா ஸ்க்ராப் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணணும் போல் காய்ஸ், கம்மியாகிடுச்சு. அதேமாரி அந்த வெப்பன் அதையும் பார்த்திங்கன்னா நம்ம ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதை ரிப்பேர் பண்ணோம்னா இருக்கிற ஸ்க்ராப் எல்லாமே சேர்ந்து காலியாகிடும்னு நினைக்கிறேன்.
அதனால் போகிற வழியில் ஏதாச்சும் காரில் ஸ்க்ராப் இருந்தால் கலெக்ட் பண்ண பார்க்கலாம். ஏன்னா நமக்கு ஸ்க்ராப் தேவைப்படுதில்ல. இங்கே எவனாச்சும் கயிறு போட்டு நின்றுட்டுருக்கானா? கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லை எந்த வண்டியாச்சும் ஃப்ரீயாக இருக்கா ஸ்க்ராப் கலெக்ட் பண்ணுற மாதிரி? அதுவும் எதுவும் இல்லை. ஓகே போகலாம். ஓகே காய்ஸ் பார்த்துக்கலாம். அது இவனா? நம்ம போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சு. நைஸ் காய்ஸ், கேம்புக்கே வந்தாச்சு கிட்ட. திரும்ப அதே பேக் சைட். சூப்பர் காய்ஸ், போகலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை, உள்ளே வந்தாச்சு. பரவாயில்ல, அந்த மலை மேலே போகிற மாதிரி நமக்கு எதுவும் கொடுக்குறதில்ல. வியூவர் கீழே செட்டில் ஆகிட்டாங்கன்னா ஒவ்வொரு தடையும் அந்த மலையை ரவுண்ட் அடிச்சு மேலே உச்சிக்கு போகிற மாதிரி இருக்கும். அதுவே இன்னும் பார்த்தீங்கன்னா அது சேர்த்து இன்னும் ஒரு 300 மீட்ரு வரும்னு நினைக்கிறேன். அதுதான் பிரச்சனை. ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். புதுசாக யாராவது சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் புதுசாக சேனலுக்கு வந்திருக்கிறவங்க ஒரு 3 நாள் வீடியோக்கு ஸ்டே பண்ணுங்கள். அப்போ தான் நான் பேசுகிறதும் என்னோடய கேம் பிளே உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்களாகவே கூட ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதை பற்றி பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ கேம்குள்ளார போகலாம். நம்ம இந்த கேம்புக்குள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து மெயின் ஏரியா ரீச் பண்ணுறதுக்கே ஒரு 400-500 மீட்டர்ஸ் ஆகும்ல. இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். பேக் சைட்லேருந்து வந்தால் தான் இந்த பிரச்சனை. ஃப்ரண்ட் சைடில் வந்தால் வெறும் ஒரு 100 மீட்டர்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் உள்ளே வரதுக்கு, சென்டர் பாயிண்ட்டுக்கு. பட் பேக் சைடில் வந்தால் இது ஒரு ப்ராப்ளம். சரி ஓகே, இருக்கட்டும், பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், வியூவர் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. நம்ம போய் பேசலாம். இப்போ என்ன மிஷன் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஓகே காய்ஸ், பார்க்கலாம். போச்சு காய்ஸ், கடத்திட்டானுங்க போல் நம்ம ஆளுங்க ஒருத்தனை. யார் அது? மெலிண்டா ஃபாஸ்டர். அந்த மெலிண்டா ஃபாஸ்டர் அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா கடத்தியிருக்காங்க போல். சரி பார்த்துக்கலாம். ஹாஸ்டேஜாக இருக்காங்க போல். சரி பார்த்துக்கலாம். மேப்பில் லொக்கேஷன் அங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாராம்மா, நம்ம பார்த்து போகிறதாம்மா. ஓகே, ஸ்டில் ப்ரீத்திங். ஓகே, உயிரோடு இருந்தால் சரியாவே. கோ டு மெலிண்டா ஃபாஸ்டர்ஸ் லாஸ்ட் நவுன் லொக்கேஷன், ஸ்டில் ப்ரீத்திங். ஓகே, நம்ம அப்படின்னா சர்ச் பண்ணி போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி பார்த்துக்கலாம். ஓகே, எவ்வளோ தூரம் காட்டுது? 600 மீட்டர் தான் காட்டுது. அப்போ நான் வெளியே பேக் சைட் போகிறோமா என்ன? ஆமாம் காய்ஸ், பேக் சைடு வழியாக தான் போகிறோம். அப்படின்னா பார்த்தீங்கன்னா வெளியே போய் ஒரு 200 மீட்டர்ஸ் தான் இருக்கும் போல். ஏன்னா உள்ளேருந்து வெளியே போகிறதுக்கு 500 மீட்டர்ஸ் கிட்ட ஆகும்ல. ஸோ அந்த கணக்குப்படி பார்த்தா கேட்டுக்கு வெளியவே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே தான் எங்கேயோ மறைச்சி கடத்தி வச்சுருப்பானுங்க போல். அப்படி பார்த்தா கேட்டு கிட்டே நிற்கிறான் செக்யூரிட்டி கார்ட்ஸே போய் கூட்டிகிட்டு வந்துடலாமே. ஏன் நம்மளை கூப்பிட்றான்? ஏன்னா நாம் தான் டான். அதான் விஷயம். சரி ஓகே, இருக்கட்டும். வண்டியோட கலர் எனக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஐடியாவே இல்லை. ஸோ இதுவே நல்லா இருக்குது, உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மற்ற கஸ்டமைசேஷன்லாம் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு பவர் இருந்தால் போதும், கண்ட்ரோல் கரெக்டாக இருந்தால் ஓகே. ஏதோ ஒரு கேம்பில் மட்டும் டைமண்ட் லேக்கில் தான் நினைக்கிறேன். அந்த நைட்ரோ மட்டும் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஸ்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம டைமண்ட் லேக்கில் போய் கலெக்ட் பண்ணுற பவுண்டி, முக்கியமான விஷயத்தெல்லாம் ரசலோட மிஷன்ஸ் நம்ம இது பண்ணால் அங்கே கொஞ்சம் ட்ரஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும் நினைக்கிறேன். அதே மாதிரி ஜாம்பி கூட்டத்தை கொண்டால் அந்த பவுண்டியை கொண்டு போய் அந்த காது, அவங்களோட காதெல்லாம், அந்த ஜாம்பிஸோட டோட்டல் காது எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம டைமண்ட் லேக்கில் சேல் பண்ணோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்டு சீக்கிரமாக அங்கே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த நைட்ரோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், சொன்ன மாதிரி வெளியே 100 மீட்டர்ஸ் தான் இருக்குது. மேலே போல் பாருங்கள், மேலே அங்கே பாருங்கள், மேலெலாம் வீடு மாதிரி இருக்குது பாருங்கள். இல்லை, ஸோ அங்கே தான் நம்ம போகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே காய்ஸ், பார்த்துக்கலாம். அதுக்கு வழி இந்த மாதிரி சுற்றிட்டு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. மேடு இல்லை, ஃபுல்லாக மேலே ஏறணும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே காய்ஸ், நான் மேலே ஏறி போகணும் போலையே. அட்டே சாமி, என்ன காய்ஸ், இங்கே தான் காட்டுச்சு, வந்துட்டேன். சரி, ஓ இங்கேருந்து சர்ச் பண்ணி போகணும்ல. சரி ஓகே, வண்டியை நிறுத்துவோம். ஓகே காய்ஸ், இந்த இடத்துல அப்படியே சர்ச் பண்ணணும் போல். இந்த கார் ஃபுல்லாக இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள் பைக்கு.
இது அவளோட பைக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். சாபட்டேஜ்லாம் பண்ண முடியாதா? ஸ்க்ராப் எடுக்கிறதுக்கு பண்ண முடியாது போல். சரி ஓகே இருக்கட்டும். இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். இது என்ன, இது டவர்லாம் இருக்குது இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல ஏதோ செம்ம ஆளுங்க இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. என்ன இந்த இடம் எப்படி இருக்குது? உள்ள ஆளுங்க இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது காய்ஸ். கேர்ஃபுல்லாகவே போகலாம். உள்ள ரெட்டீஸாக காட்டுது பாருங்கள், ஆளுங்க இருக்காங்க போல். சரி ஓகே இருக்கட்டும். அப்படி ஆளுங்க இருந்தால் கண்ணில் பார்த்தா ஃபஸ்ட் சைலண்ட் கில் பண்ணலாம். ஓகேயா? ஆளுங்க இருந்தால் நான் சர்வைவல் தான். அங்கே இருக்காங்க காய்ஸ், இங்கே இருக்காங்க பாருங்கள். ஓகே, அது வந்து அந்த ரூம்குள்ளார போல். வெளியே மேலே யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த பக்கம் தான் வழி காடுது, இப்படியே கூட்டிகிட்டு போயிருக்கானுங்க. சரி ஓகே பார்த்துக்கலாம். நிறைய பொருள் இருக்குது காய்ஸ், சும்மா இல்லை. இந்த ரூம்குள்ளார தான் காய்ஸ் இருக்கான், ஒருத்தன் தான் போல். சரி ஓகே இருக்கட்டும். மேலே போனால் ஸ்க்ராப் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ தூரம் ஏறுறதுனால நமக்காக இதை வச்சுருப்பாங்க கண்டிப்பாக. நிறைய கெரோசின் கிடைக்குது, பரவாயில்லையே. ஆனால் நம்ம எதுவும் யூஸ் பண்ணவே இல்லை, அதனால் கிராஃப்ட் பண்ணவே முடியாது. சரி எடுத்தால் சேவாக இருக்கும், பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், பாய்சனா எதுக்கு யூஸ் பண்ணுறேன் சரியா தெரியலையே. கலெக்ட் பண்ணிக்கிட்டான், பட் என்ன விஷயம் தெரியல, பார்த்துக்கலாம். இங்கே இருக்குது பாட்டிலு. காய்ஸ் யார் இவனுங்க? காய்ஸ் இவனுங்களாம் யார் காய்ஸ்? எனக்கு தெரியவே தெரியாது காய்ஸ். இப்படி இவனுங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிறது யாருக்காக ஒளிஞ்சிட்டு இருக்கானுங்க? யாரா நீங்கள்? அவனை சுட்டதுக்கப்புறம் இங்கே கூட ஒருத்தர் இருக்காங்க காய்ஸ். நல்ல வேலை காய்ஸ், நான் இப்படி வந்தது நல்லா யூஸ்ஃபுல்லாக போயிடுச்சு காய்ஸ். பாருங்களேன். யாரு காய்ஸ்? எவன்டா அவன் கத்துறது? காய்ஸ் இவன் யாரு காய்ஸ்? போச்சு காய்ஸ், காட்டி கொடுத்துட்டான் காய்ஸ். அவ்வளோதான் காய்ஸ். அவ்வளோதான் காய்ஸ். ஒருவேளை நம்ம உள்ள களத்தில் இறங்கியிருந்தால் அந்த 12 பேர் இருக்காங்க, இத்தனை பேர் கொல்லணும் அப்படின்னு காட்டும்ல, அது அப்போ தான் காட்டியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அவங்க காட்டுறதுக்குள்ளாரே நம்ம களத்தில் இறங்கி எல்லாத்தையும் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. செம்மலை, நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் பொருள் எடுக்கிறதுக்காக அப்படி இப்படின்னு சுற்றிட்டு வந்தால் இங்கே பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் உட்காந்துட்டு இருந்துக்கிறானுங்க. நல்லதாக போச்சு. சரி ஓகே இருக்கட்டும். நிறையா இருக்குது காய்ஸ், நிறையா பொருள் இருக்குது இந்த இடத்துல. நமக்கு என்ன காலியானாலும் இந்த இடத்துலேருந்து டோட்டலாக கலெக்ட் பண்ணிக்கலாம் போல். ஓகே ரெடியாக இருக்கலாம். எப்படின்னு தெரியல, அவனை மட்டும் சைலண்ட்டாக உள்ளே வச்சுக்கிறாங்க அப்படின்னு ஏதோ விஷயம் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை அவள் தான் அந்த சோல்ஜரேவா? அவ்வளோதான் காய்ஸ், முடிஞ்சு. சீக்கிரமாக போட்டதுனாலே என்னமோ பரவாயில்லன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அவன் கூட இவ்வளோ போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. பரவாயில்ல, நான் அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் யூஸ் பண்ணி அவ்வளோ போட்டேன். சரி அவனை போட்டேன். ஓகே காய்ஸ் பார்த்துக்கலாம். ஓகே ரொம்ப நன்றி. நான் பாட்டுக்கு என் வழியை பார்த்துட்டு போகிறேன், நீயும் கிளம்பு. அவ்வளோதான் முடிஞ்சு, பெருசாலாம் ஒன்றும் இல்லை. சூப்பர் காய்ஸ். ஸோ வீவர் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸ்கில் அன்லாக்காக இருக்க பாருங்கள், பார்க்கலாம். ஸ்கில்லு இங்கே எத்தனை இருக்குது? நாமும் 12 இருக்குது. இதுலேயும் 12 இருக்குது, இதுலேயும் 12 இருக்குது. ஸோ அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம இதில் பண்ணலாம். ஓகே இது என்னது? இன்க்ரீஸ் த சான்ஸ் ஆஃப் ஏ கிரிட்டிக்கல் ஹிட் ஆர் டேக் டவுன் பை 25%. ஓகே நம்மளை அவங்க வந்து கிரிட்டிக்கல் ஹிட் அந்த நம்மளை பிடிச்சிச்சு லாக் பண்ணிக்குவாங்கள்ல, நம்ம வந்து வேகமாக வந்து நிறைய கீ ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் ஆகும்ல, அந்த மாதிரி விஷயம் போல் இது. கிரிட்டிக்கல் ஹிட் ஆர் டேக் டவுன் பை 25% சான்ஸ் அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுப்பாங்க போல். சரி ஓகே பார்த்துக்கலாம், அதான் நினைக்கிறேன். சரி ஓகே இருக்கட்டும். இன்னும் 2 ஸ்கில் இருக்குது. இதெல்லாம் வந்ததே நான் மறந்துட்டேன் காய்ஸ். ஓகே இதில் பார்க்கலாம். இது என்னது? இன்க்ரீசஸ் அம்மோ கெப்பாசிட்டி ஃபார் ஆல் ரேஞ்சு வெப்பன்ஸ். அம்மோ கெப்பாசிட்டி பரவாயில்லையே.
நான் லைனாக ஒவ்வொன்றும் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் இப்போ கிடைக்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் நான் நினச்சிருந்தேன்னா ஒவ்வொரு ஸ்கில் பாயிண்ட்டும் கேமோட ஆரம்பத்துலேயே கிடைக்கும்போது ஒவ்வொரு ஸ்கில்லையும் நான் படித்து பார்த்து கூட நான் வச்சுருந்துருக்கலாம். அப்படி வச்சுருந்தேன்னா இன்னுமே கூட எனக்கு ஈஸியாக இருந்திருக்கும் போல், தேவையானதில் வச்சுருந்தேன்னா. ஆனால் நான் அந்த மாதிரி யோசிக்கலை. ஓகே, இதில் பார்க்கலாம். இம்ப்ரூவ்ஸ் த இனிஷியல் ரெக்கவரி அண்ட் டியூரேஷன் ஆஃப் ஏ ஹெல்த் காக்டெயில். இம்ப்ரூவ்ஸ் த இனிஷியல் ரெக்கவரி, அந்த ரெக்கவரி டியூரேஷன் நேரத்தை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும் போல் அந்த ஹெல்த் காக்டெயிலுக்கு. கொஞ்சம் நேரத்தில் அந்த ஹெல்த் காக்டெயிலோட அந்த டியூரேஷன் வந்து சீக்கிரமாக குறைஞ்சிருதில்ல. ஸோ அது வந்து இதில் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் போல், நேரம் கொஞ்சம் அதிக நேரம் நம்ம வந்து ஹெல்த்தோடு இருக்க முடியும், ஃபுல் ஹெல்த்தோடு. இதுதான் அப்படியே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்ல, நமக்கு ஹெல்த்து குறைய ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இந்த ஹெல்த் காக்டெயில். அதுக்கான அந்த ஒரு நேரம் வந்து இதில் வந்து அதிகரிச்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த ஸ்கில் அன்லாக் பண்ணிக்கிறதுனால. ஓகே, இருக்கட்டும். ஓகே காய்ஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பெருசாக ஒன்றும் இல்லை. மேலே அந்த டவர் மேலே மட்டும் ஏறி பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு இந்த இடம் வரும்போது எனக்கு ஏறி பார்க்காம போனோம்னா அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, மைண்டு அதில் தோணிகிட்டே இருக்கும். இந்த கம்பத்து மேலே நம்ம ஏறவே இல்லையே இந்த டவர் மேலே அப்படின்ட்டு ஒரே ஒரு டைம் ஏறிட்டு வந்துடலாம். ஓகே, சூப்பரில். மேலே நமக்காக எதை வச்சுருப்பாங்களா பரிசு? மேலே எவனும் ஆள் இருக்கிற மாதிரி இருக்குது அந்த இடத்துல. இல்லை, ஆளுங்களாம் யாரும் இல்லை. ஓகே, சூப்பர் காய்ஸ். ஏறான், மேலே ஏறான். நமக்காக எதை வச்சுருக்காங்களா? அச்சோ, ஒன்றுமே இல்லை, நம்மளை ஏமாற்றிட்டாங்கப்பா. சரி, ஓகே, இருக்கட்டும். நம்ம கீழே போகலாம். நம்ம இருக்கிற இடத்துலேருந்து பாருங்கள் அந்த லாஸ்ட் லேக் கேம்ப் தெரியுது. லாஸ்ட் லேக்கா? இதுவா லாஸ்ட் லேக்கு? இந்த கேம்ப் பேர் வேறு மறந்து போச்சு. சரி, ஓகே, விடுங்க. கார்னல் கேரட்டோட கேம்ப் அது. ஓகே, இங்கேருந்து கீழே ஜாம்பிஸ்லேயே யாரும் கண்ணுக்கு தெரியல. ஆனால் காற்று சவுண்டு வந்து நல்லா கேட்குது பாருங்கள் இந்த இடத்துல இருந்து. சரி, ஓகே, இருக்கட்டும். மேலே நமக்காக ஏதோ பரிசு வச்சுருப்பாங்கன்னு பார்த்தேன், நம்மளை ஏமாற்றிட்டாங்க. சரி, ஓகே, விடுங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம இந்த பக்கம் வந்தால் இந்த டவர் கம்பத்தை பார்த்தாலும் சரி, நம்ம ஏற வேண்டிய அவசியம் இல்லை. டைம் ஏறி பார்த்துட்டோம்ல, அதுதான், அதுக்காக தான், மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி காய்ஸ், இறங்கி திரும்ப வீவர்கிட்ட நமக்கு மிஷன் இருக்குதான்னு தெரியல. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ரசலை போய் மீட் பண்ணலாம், டைமண்ட் லேக். ஓகே, ஸோ அவங்களோட மிஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை பார்க்கலாம் மேப்பில். ஓகே காய்ஸ், அவ்வளோதான். வீவர் வந்து ஆஃப் ஆகிட்டாங்க போல், எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பேலன்ஸ் இருக்கிறது ரசல் மட்டும்தான். இதுக்கு மேலே நமக்கு வந்து மிஷன்ஸ் கொடுக்க ஆளுங்க இருக்காங்களான்னு தெரில. ஸ்டோரி லைன் போய் பார்க்கலாமா? ஓகே காய்ஸ், அங்கே பாருங்கள், இங்கே தான் இருக்குது பாருங்கள், ஆம்பஸ் கேம்ப்னு போட்டு, ஆம்பஸ் கேம்ப் ஹண்டர் அப்படின்னு போட்டு இது ஒரு 21% கம்ப்ளீட் ஆகிருக்கு. இன்ஃபெஸ்டேஷன் எக்ஸ்டர்மினேட்டர். ஓகே, இந்த இன்ஃபெஸ்ட் ஆகி கிடக்குதில்ல சாம்பி கூடெல்லாம் நெஸ்ட்டு. ஸோ அது வந்து 77% கம்ப்ளீட் பண்ண ஒரு 23% இருக்குது போல். ஓகே, ப்ரொடெக்டிங் த வீக், ரிட்டர்ன் டு டைமண்ட் லேக் கேம்ப். ஓகே, இப்போ நம்ம போய் ரசல் கிட்ட வந்து பண்ண போகிற மிஷன்ஸ் மேபி இதுவாக இருக்கலாம். இதோட கம்ப்ளீட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒரு 2 மிஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 90% வந்துருச்சு இது இல்லையா, அதனால் சொல்கிறேன். சரி, நம்ம வந்து டைமண்ட் லேக் வந்து மார்க் பண்ணலாம். ஓகே காய்ஸ், ஸோ நம்ம இப்போ அங்கே போக போகிறோம். பைக் இருக்கிற இடத்துக்கு போகலாம். எல்லாம் முடிஞ்சு, ஆல்மோஸ்ட் நம்ம கேமை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பார்த்துக்கலாம். மிஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் வெறும் ஹார்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கலாம் என்ன பண்ணலான்ட்டு. ஓகே காய்ஸ், போகலாம். நல்லதாக போச்சு. 1 கிலோமீட்டர் தான், ரொம்ப தூரம் இல்லை, பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், பறக்கலாம். யார் பேசுறது? வீவர்.
என்ன காய்ச்சி அட்டே சாமி எவ்வளோ பெரிய ஜம்ப்பு. நான் கூட ஏதோ பல்ல இருக்கும்னு நினச்சேன், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஓகே காய்ஸ், பார்க்கலாம். ஓகே சூப்பர், ஆல்மோஸ்ட் கிட்டே வந்துட்டோம் டைமண்ட் லேக்கு. ஸோ இப்போ வந்து அந்த எரிமலை மாதிரி இருக்கிற இடத்துல தான் நம்ம இறங்குவோம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் காய்ஸ், வந்துருச்சு. ஸோ பாருங்க தான் சொன்னால எல்லாம் எரிஞ்சு கிடக்குதுங்க. ஓகே பார்த்துக்கலாம். ஸோ நிறைய தடவை இந்த வழியில் வந்துட்டோம். சூப்பரில் வந்தாச்சு காய்ஸ். சூப்பர் காய்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா டைமண்ட் லேக் வந்திருக்கோம். ஸோ நல்ல விஷயம். பவுண்டி ஏதாச்சும் இருந்தால் இங்கே சேல் பண்ணுவான். பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஓகே ட்ரஸ்ட்டு 25,000, நம்மகிட்ட 11,000 தான் வந்திருக்கோம். ஓகே இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளார ரீச் பண்ணுவோமா பார்க்கலாம். இது யார்? ஓகே நமக்கு எதுவும் வேறு எதுவும் இங்கே வேலை இல்லை. மீட் வேணால் சேல் பண்ணலான்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஏன்னா நிறைய கொன்ன மாதிரி ஞாபகம் இங்கே பாருங்கள் இருக்குது. கொஞ்சோண்டு 4 இந்த சிங்கம் மட்டும்தான் இருக்குது. மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. இதுக்கு தான் அப்படி ஒரு ஃபீலாக. ஓகே ரசல் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்களே, ஸோ அங்கே தான் அதே இடம்தான். கேப்டன் கௌரி கூட அதே இடத்துல தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது, உங்களுக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். ஓகே உன்னை பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி டீக்கன். ஓகே கோமஸ் பொண்ணு போல, அவளை தவிர எல்லாரும் திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்காங்க போல. அது வேறு யாரும் இல்லை, நான் தான். எனக்கு தான் அந்த திறமை இருக்குது. ட்ராக் பண்ணி யார் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிக்கிற அந்த ஒரு திறமை. அதனால தான் இவன் நம்மளை கூப்பிட்ருக்கான், டீக்கன் செயின்ட் ஜான். ஓகே லொக்கேட் கோமஸ் ஹெல் ஆஃப் யர் ஃபைட். ஓகே பார்க்கலாம் அப்படி என்னது அந்த இடத்துல இருக்குதுன்ட்டு. ஸோ ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு மிஷன் தான் இது. ஒரு பொண்ணு இந்த தடவையும் பார்த்துக்கலாம். 1.5 கிலோமீட்டர் காட்டுது காய்ஸ், பாருங்களேன். ஓகே பார்த்துக்கலாம். என்ன காய்ஸ் வழி மாறி மாறி காட்டுது. என்ன இடம்டா இது? இடமே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது காய்ஸ். இங்கே இருக்க ஒரு மாதிரியாக தான் இருக்குது. மைண்ட் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி தான் இருக்குது இந்த இடம் ஒரு மாதிரி. ஓகே பார்த்துக்கலாம். ஓகே 1.2 கிலோமீட்டர் இருக்குது. திருக்க விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பரில் ஓகே இன்னும் 700 மீட்டர் இருக்குது, பார்த்துக்கலாம். ஹல்கு சாம்பி தான் நான் அங்கே சைடில் நின்றுட்டு இருந்தது, நான் கண்ணில் பார்த்துட்டேன். ஸோ நீங்கள் இன்னும் தெளிவாக பார்க்க முடியும். ஓகே பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ் 500 மீட்டர்ஸ் கிட்ட வந்தாச்சு, பார்த்துக்கலாம். தெருக்க விடலாம். அச்சோச்சோ காய்ஸ் ஸ்னைப்பர் காய்ஸ், என்னெல்லாம் பிடிக்க முடியாதுடா. நான்லாம் இப்போலாம் செம்ம ஃபாஸ்ட்டு. அங்கே ஒரு ஸ்னைப்பர் இருந்தான் பார்த்தீங்கன்னா, அவனால் நம்மளை ஒன்றும் பண்ண முடியல. நம்ம வந்துட்டோம் ஸ்பீடாக. அந்த இடத்துல பார்த்து எனக்கே தெரியும் நான் கரெக்டாக நைட்ரோ யூஸ் பண்ணேன். ஸோ அவன் வந்து ஃபாஸ்ட்டாக எஸ்கேப் ஆகி வரதுக்கு உதவியாக போயிடுச்சு அது. ஓகே காய்ஸ் இங்கேயே நிறுத்திக்கலாம். ஓகே பார்த்துக்கலாம்.
யாரும் இல்லாத மாதிரி தான் இருக்குது. இங்கே நம்ம சர்ச் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து நம்ம போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இங்கேருந்து சர்ச் பண்ணலாம். எங்கே காட்டுது? வீட்டுக்குள்ளே ஏதாச்சும் காட்டுமா? உள்ளே காட்டுறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஓகே, பார்த்துக்கலாம், பண்ணுவோம். எப்படியும் கிடைச்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே இருக்குது பாருங்கள் வண்டி. சபட்டேஜ் பண்ணி நம்ம ஸ்கிராப் எடுக்கலாம். கொடுங்கடா. டயரை கூட காணும், எல்லாம் அவனுங்க தேடிட்டு போயிட்டானுங்க போல். சரி விடுங்க. ஆஹா காய்ஸ், இங்கே பாருங்கள். இது நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம், ஆனால் இதுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு சான்ஸே அமையலை. ஆனால் இப்போ அமைஞ்சிருக்கு பாருங்கள். அங்கே இருக்கான் பாருங்கள். ஓகே, நம்மக்கிட்ட போச்சு காய்ஸ். நம்மக்கிட்ட சப்ரஸரே இல்லை. இருங்க, இங்கே ஏதோ காட்டுது. என்னது இது? சைடாம் சப்ரஸர் தனியாக இருக்குது. இது எப்படி யூஸ் பண்ணுறது? எதுக்கு இதில் அட்டாச் ஆகலையே? அட்டாச் ஆகிடுச்சா? ஆமாம், இப்போ அட்டாச் ஆகிருக்கு. இங்கே காமிக்கலாம், நான் இங்கே இருக்குது. ஓகே. அட காய்ஸ், இங்கே பாருங்க ஒருத்தி. இவ வரதே நான் கவனிக்கல காய்ஸ். நான் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சர்வைவல் வீல் ஓப்பன் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா புல்லட்ஸ்லாம் பார்த்துட்ருக்கேன். இது இருந்து சப்ரஸர் பார்த்துட்ருக்கேன். நல்ல வேலை, டக்குன்னு வெளியே வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தா இவ கிறுக்கிறுன்னு ஓடி வந்துட்டுருக்கான் நம்மளை பார்த்துட்டு. அச்சோ காய்ஸ், இங்கே வேறு ஒருத்தர் இருக்காங்க காய்ஸ். ஸ்னைப்பர் வேறு இருக்கான். ஓகே ஓகே, இவனை போட்டுடலாம். அவ்வளோதான் காய்ஸ். அங்கே ஒருத்தர் இருக்கான், அவனையும் போட்டுடலாம். ஓகே காய்ஸ், முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். மேலே ஸ்னைப்பர் இருக்கான். பிரச்சனையே எங்கே இருக்கான் அவன்? ரொம்ப ஹைட்டில் இருப்பான் போல். பயங்கர ஹைட்டாக இருக்காது. அட இங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்கள். நல்ல வேலை கவனித்தேன் காய்ஸ். அட இங்கே ஒரு ஸ்னைப்பர் இருக்கான் காய்ஸ். டபுளா? மேபி இது மேலே கூட ஒருத்தர் இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம ஏறலாமா? ஏறினா கண்டுபிடிச்சிருவாங்களா? ஏறி பார்ப்போம். அப்படி நம்மளை கண்டுபிடிச்சாங்கன்னா களத்தில் இறங்கி சண்டை போட ஆரம்பிச்சிருவோம். ஏறு 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 டீக்கன் ஏறு. அவ்வளோதான். ஓகே காய்ஸ், ஸ்னைப்பர் அங்கே அவன் தான் ஸ்னைப்பர்னு நினைக்கிறதா? அங்கே இருப்பானே, இது அங்கே இருக்கலாம். அவன் தான் ஸ்னைப்பராக இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை மேலே இருக்கானா? இவன் பாருங்க காய்ஸ், அப்படியே லைட்டாக சுற்றி சுற்றி பார்க்குறான். இதில் மட்டும் நம்ம கீழே இருக்கிற கன்னில் மட்டும் சப்ரஸர் அட்டாச் பண்ணுற மாதிரி கொஞ்சம் லாங் சைட் அடிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இங்கே மேலே நின்று யாரையும் அட்டாக் பண்ண முடியாது. நம்மகிட்ட ஸ்னைப்பரே இல்லை. அதனால் கீழே இறங்கிறது தான் நல்லது. ஓகே, மேலே ஏறி அவனை போட்டு அவன்கிட்ட இருக்கிற ஸ்னைப்பர் எடுத்து எல்லாரையும் போடலாம். ஆனால் அப்படி எனக்கு விருப்பமே இல்லை. நான் களத்தில் இறங்கி அடித்து தூள் பண்ணணும். அதுதான் எனக்கு இப்போ வேணும். ஓகே காய்ஸ், அவனை போட்டுடலாமா? இங்கே ஆளுங்க இருக்காங்க போல் காய்ஸ். சர்வைவல் ஸ்கேன் பண்ண தெரியுது பாருங்கள் காய்ஸ். நிறைய பேர் இருப்பாங்க போல் காய்ஸ். அவ்வளோதான் காய்ஸ். இங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்கள். ஐயோ, இந்நேரம் அவன் பார்த்துருப்பாங்க காய்ஸ். அவனை போடலாமா? அங்கே பாருங்கள், சுற்றி சுற்றி இது பண்ணுறான். அவ்வளோ போச்சு காய்ஸ். அப்பா நல்ல வேலை போட்டேன், இல்லைன்னா கத்தி எல்லாரையும் கூப்பிட்ருப்பான். இங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்கள். சும்மா இல்லாமல் ஒரு புல்லட்டை வேறு வேஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு சப்ரஸர் மட்டும் இதாகிடக்கூடாது. ஓகே, இன்னும் கொஞ்சம் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், பார்த்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்க காய்ஸ், முடிஞ்சு. ஒருத்தன் தான் நினைக்கிறேங்க மேலே இருக்கான். ஸோ அவனை மட்டும் முடித்தா எல்லாம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். எங்கே மேலே போகிறதுக்கு வழியை காணோம். அப்படி தான் போய் போகணும் போல். ஓகே, பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், இதில் சுற்றிட்டு தான் போய் போகணும் போல்.
ஓகே காய்ஸ், இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? அவள் எங்கே இருக்கா? ஏன் அந்த இடத்துல காமிச்சிட்ருக்கா? அவள் அங்கே தான் இருப்பாளோ? ஓகே, பார்க்கலாம். எங்கே இங்கே இல்லையே. அப்புறம் என்ன கதை காய்ஸ்? என்ன விஷயம்? இங்கே இருக்கிற கேம்புக்குள்ளெல்லாம் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அப்போ தான் தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாரோட டெட் பாடிஸ்லேருந்து பொருள் கலெக்ட் பண்ணால் தான் கொஞ்சம் ஏதோ விஷயம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, முடிஞ்சா விஷயமே. ஃபைண்ட் அண்ட் ரெஸ்கியூ காமர்ஸ்னு போட்டிருக்கு. ஓகே, அட வெளியே அங்கே பாருங்கள், ஆச்சரியக்குறி வேறு இது வேறு காமிச்சிட்ருக்கு சர்ச் பண்ணுறதுக்கு. ஸோ அது வேறு என்ன விஷயம்னு தெரியல. பார்க்கலாம், வெளியே போய் பார்க்கலாம். விஷயமே முடிஞ்சிருச்சு போல காய்ஸ். அது ஜஸ்ட் அந்த கேம்புக்கான ஒரு ஐக்கான் தான் அது, மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. நான் தான் பார்த்தீங்கன்னா சீரியஸ் எடுத்து பண்ணியிருந்தது. இங்கே இருக்கு பாருங்கள், யாருவேன் திரும்ப இப்படியா? அட கடவுளே, இது எந்த பக்கம் போக போகுதுன்னு தெரியல. ஏதோ இங்கே என்ன காய்ஸ் வழி இருக்குது, மேலே ஏறுவோம். என்ன விஷயம் தெரியல, சரி பார்க்கலாம். காய்ஸ் அந்த இடத்துல தான் காட்டுது சிம்பிள், என்ன விஷயம்னு தெரியல. டைம் வேறு ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்துட்டு விஷயத்தை முடிச்சுக்கலான்னு பார்த்தா ஒருவேளை அங்கே மேலே இருப்பாங்களோ. ஆனால் மேலே இது போகிற மாதிரி எதுவும் காட்டலையே. நமக்கு டிஸ்டன்ஸ் இங்கே தான் காட்டுது. சரி மேலே போய் பார்த்துருவோம். ஏன்னா அங்கே தான் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம போகாமலே இருக்கோம். மேலே போய் பார்த்துடலாம். ஸ்க்ராப் இருக்குது பாருங்கள், ஸ்க்ராப் நமக்கு ரொம்ப முக்கியம். மேலே ஆளுங்க இருக்க கூட வாய்ப்பு இருக்கனால எதுக்கு எல்லாத்துக்குமே ரெடியாக இருப்போம். அம்மோ கெப்பாசிட்டி அதிகமான. ஓகே காய்ஸ், கத்தரா பாருங்கள், இங்கே தான் இருக்கா போல். சூப்பர் காய்ஸ், வெரி குட். நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கண்டுபிடிச்சிட்டோம். பரவாயில்ல, இங்கே வந்தோம். You got any blood left in that scrawny ass of yours? It looks like you were trying to leave it all over the campus. It wasn't all mine. Okay guys, காப்பாத்தியாச்சு. Okay, are you good to go? Because your bike's still out front. Looks like a piece of shit, but I think it's probably that way before, you know? I could still beat your ass in a fair race. ஓகே பார்க்கலாம். அவ்வளோதான், இவ தனியாகவே போயிடுவான்னு நினைக்கிறேன். இவளோட பைக்கை வேறு கழட்டி வச்சுருந்தாங்களே. நீங்கள் நிறைய பேரோட பைக் இருக்கும், அதை எடுத்துகிட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், சூப்பர், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ சூப்பர். வீடியோக்கும் பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு. ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.